என்ன மேடம் இது சார் நீங்க வந்து உளி சுத்தியல் கடப்பாறை இதெல்லாம் கடப்பாறையுமா? ஆமா கடப்பாறை இதெல்லாம் தயார் பண்ணி இதுக்கு பேர் வந்து கொல்லம்பட்டன்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இல்ல சார் இது வந்து ஒரு சுத்தியல் எடுத்துட்டு 2 பேர் இந்த பக்கம் ஒரு ஆளு அங்க ஒரு ஆள் நிப்பாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளு மெதுவா அடிப்பாங்க. அந்த பக்கம் இருக்கிற ஆளு நல்ல பழுக்கு காய வச்சு இருப்ப ஒரு அடி அடிச்சுன்னா சட்டுன்னு உட்காந்து பொருள் தரமா ஆமா சார் அவ்வளவு பேர் வெயிட்டுக்கு அடிச்சாதான் அந்த இரும்புல வந்து நமக்கு என்ன மாதிரி பொருள் வேணும் அப்படிங்கறது வந்து அந்த அடிக்கிற அடியில தான் சரி பண்ணும். ஏன் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனையா? கண்ணு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இல்ல அது எப்படியும் ஒரு 15 கிலோ இருக்கு சார். 15 கிலோ தூக்கி அடிக்கணுமா? 2 கிலோ காய்கறி வாங்கிட்டு வந்தாவே இந்த கை வலிக்கும். அது சரி சார். உங்களுக்கு இங்க என்ன சார் வேணும்? எனக்கு வேலை தான். கேக்கல. வேலை வேலை கேக்கல. வேலை வேலை வேலையா? நீங்க வந்து வேலை கேட்க வந்தீங்களா? ஆமா மேடம். இல்லையா? நீங்க வேலை செய்யற மாதிரி தெரியலையே பாக்க. இல்ல வேலை நல்லா செய்ய முடியும். நீங்க என்ன பக்கத்துல உட்கார்ந்து நான் செய்வேன் சார். போங்க சார் இந்த வேலை எல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க சார். நான் செய்வேன் மேடம். நீங்க போடுற பேண்ட் சட்டை இது அவுட் போடுறோம். கூலிங் கிளாஸ்க்கெல்லாம் இதெல்லாம் அவுட் போடுறோம். அவுட் போட்டு போலாம் சிவா. அது அவுட் போட்டு இல்ல சார் இல்ல நான் செய்வேங்க. செய்ய மாட்டீங்க சார். செய்வேன் மேடம். இல்ல சார் செய்ய மாட்டீங்க. என்ன செய்வேன் மேடம்? சம்பளம் தான் எனக்கு பிரச்சனை இருக்கு. சம்பளம் 1200 ரூபாய் கொடுத்தா போதும் நாளைக்கு. எவ்வளவு? 1200 ரூபாய். காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உட்கார்ந்து 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு மூச்சு தண்ணி போயிடும். 1200 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டு நாங்க போறதா? அது சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லாத சம்பளம் என்ன சம்பளம்? இங்க டெய்லி 1000 ரூபாய் கொட்டாது. அங்க இருந்து கஸ்டமர் வந்து ஒரு பொருளை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா செஞ்சு கொடுத்தா 300 ரூபாய் 200 ரூபாய் தான் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கே ஒரு 5 பேரோ 6 பேரோ வந்தாதான் அன்னைக்கு பொழப்பு எங்களுக்கு பூவா. ஆளே வரலன்னு வச்சுக்க ஈ ஓட்டுவோம் நாங்க. டெய்லி சம்பளமா கொடுத்துருங்க. டெய்லி சம்பளமா? ஆமா டெய்லி சம்பளம் தான். எவ்வளவு? அதான் 1200 ரூபாய் கொடுங்க. இல்ல உங்களுக்காக சொல்றேன். ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணுங்க. 1200 ரூபாய் கொடுங்க. அது சரிதான். அதாவது 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் கன்வென்ஸ் மாதிரி. உனக்கு ஒரு நாளைக்கு 1100 ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இங்க வேலை இல்லப்பா. அதெல்லாம் நான் வந்த நேரத்துக்கு வரும் மேடம். நீ வந்த நேரத்துக்கு எதுவுமே வராது. நீ வந்து 1/2 மணி நேரம் நிக்கிற. ஒரு கஸ்டமராவது வந்தாங்களா? அது மத்தியான சாப்பாடு கொஞ்சம் வெயிலா இருக்கவும் எல்லாம் ஒதுங்கி நிப்பாங்க. நான் சோறே திங்கலையா? கொடுமையா? இந்த வரைக்கும் குழப்ப உட்கார்ந்துருக்கேன் பாரு. ஈ ஓட்டி கிடக்குறேன். ஒரு கஸ்டமர் கூட கொல்லப்பட்டல ஈக்கு என்ன வேலைன மாதிரி கொல்லப்பட்டல ஈ கூட வர மாட்டேங்குது. நீங்க இங்க உட்காருவீங்க. அங்க நடிக்கிறாரு. அங்க அண்ணன் நின்னு அடிப்பாங்க. இந்த சுத்தில அந்த சுத்தில இன்னொரு அண்ணன் உட்கார்ந்துருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ண? உன்னை யாரு இங்க வேலைக்கு சேர்த்தா? நான் சேர்ந்துட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனில தான் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது சரிதான். அது கையெல்லாம் அந்த உழைச்சு சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்கல்ல. அந்த உழைச்சு சாப்பிடுங்கிற என்ன உள்ள வேணாம். ஆமா உன்னை பார்க்க உழைச்சு சாப்பிடுற மாதிரி தெரியலையே. உண்மைதான் மேடம். வேலை கேட்க வந்து உன் ட்ரெஸ்ஸும் போட்டுக்க கண்ணாடியும் பார்த்தா வேலை கேட்க வந்த மாதிரியே தெரியல எனக்கு. இல்ல மேடம் நான் வெளியில ரொம்ப அப்படிதான் இருப்பேன். ஏன்னா நம்ம ஆள் பாதி ஆடை பாதி சொல்லிருக்காங்கல்ல. நம்ம வேலை பார்க்க போகும்போது ரொம்ப அசிங்கமா போனா வேலை. அதாவது ஆள் பாதி ஆடை பாதி சொல்றது வந்து நம்ம வெளியில போற வரைக்கும் செஞ்சுக்கிற வேலை. ஆமா. ஆனா எந்த இடத்துக்கு என்ன வேலைக்கு என்ன மாதிரி துணி போடணும்னு கூட உனக்கு தெரியல. கொல்ல மட்டையில கிழிஞ்ச பனி கிழிஞ்ச கையில இருந்தாவே போதும். போடாம உட்கார்ந்து அதே போடாம உட்கார்ந்து எவன் வந்து வருவாங்க? உன்னை அடிச்சே துரத்திடுவாங்க. நீ ஒண்ணுமே கட்டவே வேணாங்கிறேன். உனக்கு இங்க வேலையே இல்லைங்கிறேன். இங்க வேலை இல்லை. நீங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து வேலை கொடுங்க. இந்த வேலைக்கு இங்க ஆளு நீ கிளம்புறாசா? வேற ஏதாவது ஒண்ணு பார்த்து வேலை இல்லையா? நீ அடிச்சாலும் இங்க வேலை இல்லை. கிளம்பு. முதல்ல போட்டுக்க கண்ணாடியை கழட்டு. வாங்க வர இல்லையா? ஐயோ கண்ணு குசுதா? அது சரிதான். இப்ப தெரியும். இல்ல நான் வேலை பார்க்கறேங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வேலைக்கு கண்ணு தான் ரொம்ப முக்கியம். ஆமா இருக்கு. உனக்கு கண்ணாடி கட்டலங்க பாரு. ரைட். பூசுது வெயிலுக்கு பூசுது. அதனால நீ கண்ணாடி எல்லாம் கட்டாதப்பா. வெயிலுக்கு பூசுது.
உனக்கு இங்க வேலை இல்ல, நீ கண்ணாடி போட்டு வேலை பார்க்கணும்னா அங்க ஒரு வெல்டிங் பண்றது வீட்டுல வேலைக்கு ஆளு வேணும். நான் நினைக்கிறேன் துணி துவைக்கிறதுக்கு வேணாங்கிற துணி துவைக்க வாஷிங் மிஷின் கை கால்லாம் எனக்கு துவைக்க வேணும். அதுக்கு ஆளெல்லாம் வேணும். எப்படி இருந்தாலும் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சு வேணாங்கிற பாத்திரம் கழுவ ஆள் வச்சிருக்க, துணி துவைக்க ஆள் இருக்கு. பாத்துக்கலாம். வேணாங்கிற ஒரு நாளைக்கு ஒரு 500 நீ கேக்குற சம்பளத்துக்கு ஆளே இல்லங்கிற நீ கிளம்புப்பா, வேலை இல்ல கிளம்பு. பஸ் மயக்கம் வருது, போயா முதல்ல. ஏதாவது சம்பளத்தை போட்டு கொடுக்க மாட்டான். நான் வேணாங்கிற கிளம்பியா, மயக்கம் வருது, கட்டடிக்காத கிளம்பு. எதுக்கு? மயக்கம் வருது. அது சரிதான். அந்த மாதிரி நான் தோல் கொடுத்து தாங்குவேன். தோல் கொடுப்பான் தோலன்னு ஆமா. நம்பவே மாட்டேன். மகா திருடுறீங்க, அவங்கதான் மகா திருடுறீங்க. எல்லா கண்டென்ட்லயும் இப்படி சொன்னா நான் என்னதாங்க பண்றது? அதுக்கு என்ன பண்றது? எல்லா கண்டென்ட்டும் நீ கேக்குற அதே மாதிரி கேக்குறீங்க. தோல் கொடுத்து தாங்குவேங்க உங்களை. வேணாங்கிற நான் தோல் கொடுத்து உங்களை அது ஒரு கண்ணாடிய கட்ட இருச்சனா இரிட்டேட் ஆகுது எனக்கு கண்ணாடிய பார்த்தாலே. டென்ஷன் ஆகுது. திருப்பி பாரு. இல்லங்க அது என்னன்னு தெரியல, பழக்க தோஷமா இருக்கு. தொடச்சிட்டு போட்டா சரியா இருக்கும். சரி நீங்க பாத்து சொல்லுங்க மேடம். சரிப்பா, நான் ஓனர்ட்ட சொல்லி நாளைக்கு சாயங்காலம் வா. எங்க வரணும்? வீட்டுக்கா? இல்ல இங்கே வா. இங்கே வந்துடணுமா? நாளைக்கு சாயங்காலம் வா. ரூம்லாம் எப்படி மேடம்? ரூம்னா? அதெல்லாம் நீ வெளியில தான் பார்க்கணும். இல்ல நான் உங்க வீட்டுல இருக்கேன். இல்ல இங்க அந்த மாதிரிலாம் வேலை வெளியில தான் பார்க்கணும். ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில எங்க கோயில் குளத்துல எனக்கு பயமா இருக்கும் வெளியில போடுங்க. வேலை கேட்கறதுக்கு தங்குறதுக்கு வேலை கொடுக்கணும், தங்க இடம் கொடுக்கணும், இங்க சோறு போடணும், படுக்க பாய் தராணி கொடுத்து இவங்களுக்கு நோகாம நான் வேலை கொடுத்து படுத்து வச்சுக்கிட்டு வேலை போடணும். நீங்க நான் படுத்துவேன். நீங்க பாயெல்லாம் பாயெல்லாம் நான் விரிச்சு கொடுத்தா நீ பணம் படுத்துவேன். நீங்க விரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து போயா சொல்ற பிராசி பார்த்து பண்ணுங்க. கிளம்பி